சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். வார்த்தையாலே நீர். இன்றைய வாக்குத்தத்த வசனம் நாகூம் 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். எல்லாரையும் கர்த்தருக்கு தெரியும். எல்லாரையும் கர்த்தருக்கு தெரியும். எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். அப்படி இருக்க இங்கே தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லும்போது ஒரு காரியம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் மேல் அவர் கவனமாக இருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவரை நம்புகிறவர்கள் யார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்புகிறவர்களின் நிலைமை என்ன, எந்த பாதையிலே சஞ்சரிக்கிறார்கள், இப்பொழுது அவர்கள் இருக்கிற சிச்சுவேஷன் என்ன, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய நிலைமை அறிந்து நமக்கு வேண்டிய கிருபைகளை தந்து நம்மை தாங்குகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். எனவே தான் தீர்க்கதரிசி எழுதும்போது சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. ஒரு பிரச்சனை வரும்போது விலகுகிறவர் அல்ல. ஆண்டவருக்கு தெரியும் என்னென்ன காரியத்தை நம்மால் ஃபேஸ் பண்ண முடியும், எது நம்மால் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு அவருக்கு தெரியும். நம்மால் ஃபேஸ் பண்ண முடியாத சூழ்நிலை வரும்போது அவர் அரணான கோட்டையாக இருப்பார். 46வது சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையுமானவர். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். தேவனை நம்புங்கள், உங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். பேதுரு கர்த்தரை நம்பி எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றினார். யார் மேல நாம நம்பிக்கை வச்சிருக்கிறோமோ அவருக்காக நம்ம எல்லாவற்றையும் விடுவோம். பேதுரு அப்படித்தான் எல்லாவற்றையும் விட்டான். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் பின்னே வா, உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் என்று. அந்த வார்த்தையை நம்பினான், அவரை நம்பினான். நம்பிக்கையின் அடையாளமாக எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்னாக வந்தான். அப்படி அவருக்கு பின்னாக வந்தவனை பிசாசானவன் சோதிக்க பிரயாசப்படுகிறான். பிசாசின் சோதனையில் அகப்படுகிற ஒரு சூழ்நிலை பேதுருவின் வாழ்க்கையில் வந்தது நமக்கு தெரியும். கெத்செமனே தோட்டத்தில் வைத்து இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுகிறார். அவரை பிடித்து கொண்டு போன பிற்பாடு பேதுரு மறுதலித்த காரியம். இந்த காரியத்தை ஏற்கனவே பேதுருவின் இடத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பிசாசானவன் உன்னை சோதிக்கும்படி கேட்டான், நானோ உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். நன்றாய் கவனியுங்கள். யோபுவின் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு சோதனை பிசாசு கேட்கிறான், பேதுருவின் வாழ்க்கையிலும் கேட்கிறான். யோபுவுக்கு அனுமதித்தது போல பேதுருவுக்கு அனுமதிக்கவில்லை. ஏன் அனுமதிக்கவில்லை? அவருக்கு யோபுவையும் தெரியும், பேதுருவையும் தெரியும். யோபுவுக்கு எந்த சிச்சுவேஷன் வர யோபுவால் நிற்க முடியும்னு ஆண்டவருக்கு தெரியும். அது வரைக்கும் அனுமதித்தார். அதை தாண்டி அவர் அனுமதிக்கவில்லை. மாறாக 2 மடங்காய் ஆசீர்வதித்து அவனுக்கு சமாதானத்தையும் துன்பத்தையும் வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக இன்பத்தை காண செய்தார். அப்படியே பேதுருவின் வாழ்க்கையில் பாருங்கள். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் இல்லை, அதனால யோபுவுக்கு என்ன சோதனையோ அப்படியே பேதுருவுக்கும் அப்படி அல்ல. தேவன் இரக்கம் பாராட்டுவதில், தேவன் கிருபை செய்வதில் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ஆனால் சோதனை அனுமதிக்கும் போது நம்முடைய நிலைமையை அறிந்துதான் அனுமதிப்பார். நம்மால் நிற்க முடியாத சோதனை தேவன் அனுமதிக்க மாட்டார். அப்படி ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் வருமானால் அவர் நமக்கு அரணான கோட்டையா இருப்பார். நம் நிலைமை அறிந்திருக்கிறார். பேதுருவுக்கு எது மட்டும்தான் நிற்க முடியும்னு ஆண்டவருக்கு தெரியும். எனவே தான் 3வது முறை மறுதலித்தது. இங்கே பைபிள் படிக்கும்போது அருமையான அந்த வார்த்தையை பார்க்க முடியும். இயேசு அவனை திரும்பி பார்ப்பார். அந்த பார்வையில் பேதுருவுக்கு உண்டான சோதனை முடிந்தது. அவருடைய முகத்தின் ஒளி எப்பொழுது அவன் மேல் பட்டதோ பேதுருவுக்கு உண்டான சோதனை. அதுக்கு மேல சோதிக்க தேவன் அனுமதிக்கவில்லை. ஏன்? தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். இதுக்கு மேல சோதனை என் பிள்ளை தாங்கிட மாட்டான். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தரை நம்பி இருக்கிறீர்களா? உங்கள் திராணி அவருக்கு தெரியும், உங்கள் நிலைமை அவருக்கு தெரியும்.
அறிந்துதான் நடத்துகிறார். எனவே நம்பி முன் செல்லுங்கள். உங்கள் திராணிக்கு மேலே தேவன் அனுமதிக்க மாட்டார். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவர் உங்களுக்கு அரணான கோட்டையாயிருந்து உங்களை பாதுகாப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, நீர் நல்லவர், எங்களுக்கு அரணான கோட்டை, எங்களை நன்றாய் அறிந்திருக்கிறவர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் மேல் உங்கள் கிருபை இருப்பதற்காக நன்றி. எப்பொழுது நாங்கள் உண்மையே நம்பி இருக்க கிருபிச்சு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.